ஜோம் பண்ணாங்க. கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது. நான் ஜோம் பண்ண மாதிரி நல்லா இருக்குது. எந்த சரி. குறையும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்கிற நம்ம எப்படி வாழ்கிறோம் சற்று யோசித்து பாருங்க. நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்ம வீடு, பொருளாதாரம் இப்படியே நினைத்து கொண்டே ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா, இன்னொரு பக்கத்துல நம்ம பார்க்கும்போது, நம்மளை சுற்றி உள்ள ஜனங்கள் நம்மளோட எவ்வளவு கஷ்டப்படுகிறாங்க, எவ்வளவு வேதனைப்படுகிறாங்க. அதை என்னைக்கா நீங்க கவனிச்சு பார்த்திருக்கிறீங்களா? அதை குறிச்சு என்னைக்கா நீங்க பாரப்பட்டிருக்கிறீங்களா? அதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? ஆமா, அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைங்களே, நாங்க கடந்த நாட்கள்ல ஒரு கிராமத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க கடந்து சென்றோம். அப்பொழுது ஒரு தாயார் சொன்னாங்க, தம்பி எங்களுக்கு இரவு நேரத்துல தூங்க முடியல, ஜெபம் பண்ணுங்க. இப்படி பலரும் பல வகையான வேதனைகளை அவங்க பகிர்ந்து கொள்ளுகிறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு. ஆனா இன்னைக்கு நம்மளை சுற்றி உள்ள ஜனங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நீ சூழ்ந்து இருக்கிறத நம்ம அறியாம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இன்னொரு இடத்துக்கு ஒரு கிராமத்துக்கு நாங்க போனோம். ஆமா, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக. அந்த கிராமத்துல நீங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு. அதுதான் நம்ம பார்க்க போறோம் பாருங்க. ஒரு கிராமத்துக்குள்ள நாங்க சுவிசேஷம் அறிவிக்க போகும் பொழுது, ஒரு பக்கத்துல ஒரு எதிர்ப்புகள் கடந்து வந்தாலும், மறுபக்கத்துல ஒரு தாயார் அங்க கைப்பிரதிகளை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு தூரத்துல இருந்து ஒரு தாயார் பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் கவனிச்சிட்டு இருந்தாங்க. நாங்க தூரத்துல இருந்து நடந்து வருகிறதே, அந்த தாயார் இருக்கிற இடத்தையே நாங்க பார்த்தோம். பார்த்து அப்படி நடந்து வரும் பொழுது, அந்த தாயார் முன்னாடி ஓடி வந்து, தம்பி எங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு வயசான தாயார், ஒரு 60, 70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. அப்போ அந்த தாயார் ஜெபிக்க கேட்டுக்கிட்டாங்க. ஜெபிக்க கேட்டுக்கிட்ட உடனே, அந்த தாயாருக்காக நாங்க என்ன பண்ணோம்? ஜெபிச்சோம். ஜெபிச்சு கொஞ்ச நேரத்திலே கர்த்தருடைய வல்லமை ஜெபிச்சு முடிக்கிறதுக்குள்ள வெளிப்பட்டுச்சு. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டதுனால, அந்த தாயார் இடத்துல நான் கேட்டேன், "என்ன பாட்டி நடந்துச்சு? என்னம்மா நடந்துச்சுன்னு?" கேட்டோம். அப்ப அந்த தாயார் சொன்னாங்க, "எனக்கு 5 வருஷமா ஒரு பலவீனத்தோட இருந்தேன். ஒரு பிரச்சனையோட இருந்தேன். அந்த பிரச்சனையில இருந்து இன்னைக்கு ஏசப்பா எனக்கு விடுதலை குடுத்திருக்கிறாரு." பாருங்க, அதுதான் நம்ம ஒரு சாட்சியா நம்ம இப்ப கேட்க போறோம். அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைங்களே, நீங்களும் சபைக்கு போகிறவங்களா இருக்கலாம். நேரம் கிடைக்கும் பொழுது மற்றவங்கள குறித்து விசாரிங்க. இயேசுவுடைய அன்பை சொல்லுங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லும் பொழுதே அநேகர் விடுவிக்கப்படுவாங்க. அநேகர் சுகமடைவாங்க. அநேகர் அற்புதம் பெற்றுக் கொள்வாங்க. பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு விடுதலை, சுகம், பிரச்சனையில இருந்து, மன அழுத்தத்தில இருந்து, வேதனையில இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை வேணுமா? ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சீஷராக்குங்கள். அப்போ நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்ப இயேசு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லும்போது, கடன் எல்லாம் மறைந்துரும். மன அழுத்தம் எல்லாம் மாறிடும். அதனால புறப்பட்டு போங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. இப்பொழுது கூட இந்த காட்சியை நீங்க பார்த்து, நீங்க உற்சாகம் பெற்று, என் கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கும் இந்த கைப்பிரதிகள் வேணும்னு சொல்லிட்டு நீங்க விரும்புனீங்கன்னா, எங்களோட கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஆமா, கீழ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த நம்பரை நாங்க அனுப்பியிருக்கிறோம். நீங்க பார்த்து, எங்களுக்கு இந்த கைப்பிரதி வேணும். நாங்களும் இந்த ஊழியங்க கைப்பிரதி கொடுக்க விரும்புகிறோம். 50 கைப்பிரதி, 100 கைப்பிரதி, 1000, 2000, 10,000 வேணும் சொல்லிட்டு நீங்க விரும்புனீங்கன்னா, எங்களோட கூட தொடர்பு கொள்ளலாம். தொடர்புக்கு நான் நம்பர் சொல்றேன். 88 70 25 43 70. சரியா? இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்பொழுதும் கூட நம்ம ஒரு சிறிய காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. என்னம்மா நடந்துச்சு உங்களுக்கு? கர்த்தரே இயேசப்பா
ஏசப்பாக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே. எனக்கு மூச்சு வாங்கிட்டு நெஞ்சு வந்து பார்சல் வந்தது எனக்கு ஜோம் பண்ண சொன்னாங்க. இப்போ ஜோம் பண்ணின பிறகு கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? கஷ்டப்பட்டா இருந்தது. கஷ்டமா இருந்து என்ன பண்ணுச்சு? கஷ்டமா இருந்தா என்ன பண்ணுச்சு? மூச்சு வாங்குது, நெஞ்சு வலிக்குது. எத்தனை வருஷமா அப்படி அது இருந்துச்சு? 4-5 வருஷமா தான் இருக்குது. 5 வருஷமா இருந்தது. இப்போ ஜோமனோட தான் சரியாயிடுச்சு. அப்போ ஏசப்பாவை நம்புங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும். சரியாம்மா? ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பேன். இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்களா? வேற எவ்வளவு பெரிய அற்புதம் இயேசு செய்திருக்கிறார். இன்றைக்கு அவர் ஜீவனோட இருக்கிறார் தான் அந்த சாட்சியை நம்ம பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இதே போல நீங்களும் வாரத்துல ஒரு நாள் நம்ம ஒரு குழுவா இணைந்து உங்க சபையில இருந்து போகலாம். இல்ல நண்பர்கள் தோழர்கள் வந்து அழைத்து கொண்டு நீங்க போகலாம். எப்படி ஒரு குழுவா நீங்க நியமிச்சு நீங்க கிராமங்களுக்குள்ள சுவிசேஷங்களை நீங்க அறிவிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, இப்ப நம்ம உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆமா, ஆண்டவர் உங்க மூலமா இதே போல அற்புதங்களை செய்யணும். பல ஜனங்கள் விடுவிக்கப்படணும். நம்ம பிரச்சனையில, வியாதியில, பிசாசுடைய போராட்டத்துல நீங்க போகும்போது ஆண்டவர் உங்க மூலமா கிரியைகள் இதுலயும் பலமா செய்யணும் சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபித்து நான் ஆசீர்வதிக்க போகிறேன். என கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த காணொலி மூலமாக உங்களை கர்த்தரும் இடைப்படுகிறார். நீங்களும் போகணும், நீங்களும் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் நீ கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போக போறீங்க. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். சரி, இப்ப நான் உங்களுக்காக ஜெபித்து நம்ம முடிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இது கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய கரம், ஆவியான நிறைவா என்னுடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வெளிப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா, நீங்க வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறீங்க. நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு சதா காலங்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன் வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறீங்க. அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாட்கள்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் வாலிபர்களா இருக்கலாம், சிறுவர்களா இருக்கலாம், வயதானவர்களா இருக்கலாம், வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம், தொழில் செய்கிறவங்களா இருக்கலாம், எந்த ஒரு துறைகள்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், ஒவ்வொருவரும் வார்த்தையை சுமந்து சென்று அறிவிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் அக்னியாக பயன்படுத்துவீராக. அநேக குடும்பங்களுக்குள்ள பிள்ளைகள் சுவிசேஷங்களை அறிவிக்கும் பொழுது ரட்சிப்பு உண்டாகட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும், வியாதியஸ்தர் விடுவிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் தகப்பனே. புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பி அனுதினம் திருச்சபையில அப்பா பங்கு கொள்ளும்படியா உடைய வருகைக்கு ஆயத்தமடையும்படியாகும் உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். அதே போல சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா கர்த்தர் பேரை ஆசீர்வதிங்க. நீங்க போகும்பொழுது கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. சத்ரு உங்களை தொடாதபடி நீங்க வேலை அடித்துக் கொள்ளும்படியா நான் செபிக்கிறேன். அவங்க மூலமா நீங்க வெளிப்படும்படியா நான் செபிக்கிறேன். ஆவியானவர்தாமே ஆளுகை செய்வீராக. இரத்த கோட்டைகளை தருகிறோம். ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.